பார்க்கலாம். ஆண்டுக்கு 7,90,000 மெட்ரிக் டன் கார்பன் பிளாக் உற்பத்தி திறன் கொண்ட மிகப்பெரிய இந்திய நிறுவனமாக இருக்கிறாங்க. காலாண்டுக்கு பார்த்தா நிகர வருமானம் வந்து சென்ற ஆண்டு 490 கோடி, இந்த ஆண்டு 434 கோடியாக குறைஞ்சிருக்கு. காலாண்டுக்கு பார்த்தோம்னா டிசம்பரில் 2024 93 கோடி, மார்ச் 2025 100 கோடியாக அதிகரிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஜூனில் 94 கோடியாக இந்த ஜூனில் குறைஞ்சிருச்சு. ஷேர் ஹோல்டிங்கை பொறுத்தவரை ப்ரமோட்டர் 51% ஹோல்டு பண்ணுறாங்க. எஃப்ஐஐ வந்து 5.53%, மியூச்சுவல் ஃபண்டு 5.37%, பப்ளிக் வந்து 37% ஹோல்டு பண்ணுறாங்க. எஃப்ஐஐயும் மியூச்சுவல் ஃபண்டும் ஹோல்டிங்கை நல்லா குறைச்சிட்டாங்க. நெட் ப்ராஃபிட் விழுந்திருக்கு. கடன் அதிகமாகிக்கிட்டே போகுது. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஹை வந்து 584 வரைக்கும் போயிருக்கு. லோ 209 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் 378 க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ 34, செக்டார் பி 36, புக் வேல்யூ 100 ரூபா, 3 டைம் அதிகமாக இருக்குது. 3.75 டைம் அதிகமாக இருக்குது. தொடர்ந்து 5 வருஷமாக ROI குறைஞ்சிக்கிட்டே வருது. நெட் ப்ராஃபிட்டு பெருசாக எதுவும் இன்க்ரீஸ் ஆகலை. லாங் டேர்முக்கு வந்து 350க்கு கீழே போனால் கன்சிடர் பண்ணலாம். ஏண்டா இவங்க சிறப்பு ரசாயனங்கள் தயார் பண்ணுற பிரிவுலையும் இருக்காங்க. வச்சுருக்கிறவங்க ஹோல்டு பண்ணுங்கள், ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. 300க்கு கீழே போனால் வெளியே